வீட்டில் ஒரு ராத்திரி நேரத்தில் கொட்டுற மலையில ஆக்ஷன் கட் சொல்லி போடுறாங்க இல்லை தினேஷ். ஒரு குழந்தை பிறந்த உடனே அவனை ஒரு இன்ஜினியராகவோ இல்லை ஒரு டாக்டராகவோ பார்க்கணும்னு ஆசைப்படுற இந்த உலகத்தில் தன்னோட மகனை பாக்கியராஜ் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு அவங்க அப்பா. ஏகப்பட்ட ஜோசியம் பார்த்து வெற்றி வெள்ளி பேர் வச்சாரு. ஆனா சோகம் என்னன்னா அவர் ஆசைப்பட்ட ரெண்டுமே இவன் சூஸ் பண்ணல. சினிமாக்கு பதிலாக இன்ஜினியரிங் சூஸ் பண்ணா, வெற்றிவேலுக்கு பதிலாக தினேஷன் பேரை மாற்றி வச்சுக்கிட்டான். என்னதான் இன்ஜினியரிங் படிச்சாலும் அவன் ஒரு டிராயிங் வரைஞ்சா கூட அதை இந்த ஆங்கிள் பார்த்தா நல்லா இருக்குமா இல்லை அந்த ஆங்கிள் பார்த்தா நல்லா இருக்குமான்னு அவன் மனசு நினைக்க ஆரம்பிச்சது. கிடைக்கிற புக்கெல்லாம் கதை எழுத ஆரம்பிச்சான். சினிமாங்கிற ஆசை அவன் மனசுல ஆழமா பதிஞ்சு நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்பட்டான். சினிமா கனவோட இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு கிடைச்சாங்க. 2 படத்துல அசிஸ்டன்ட், அசோசியேட், எடிட்டர் நிறைய வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் சினிமா கத்துக்கிட்டான். நிறைய எழுதுனா, நிறைய படங்கள் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா நல்ல நேரம், நல்ல மேடைக்காக காத்திருந்தான். அப்போதான் நாளை இயக்குனர் ப்ரோமோ வந்து அந்த நல்ல நேரமும் வந்துச்சு. தியேட்டர்ல படம் பார்க்கும் போதெல்லாம் அவங்க அம்மாவுக்கு தன் மகனோட பேரை பாத்திர மாட்டோமான ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அந்த ஏக்கத்துக்கும் அந்த கண்ணீருக்கும் ஒரு சின்ன ஆறுதல் தான் இந்த நாளை இயக்குனர் பயணம். இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய. இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருந்தாலும் அதற்கான வழியை கண்டுபிடிச்சிட்டீங்க. நாளை இயக்குனர் மேடைக்கு வாங்க தினேஷ் ராஜ். சின்ன வயசுல யாராவது சொன்னாங்களா பேர் மாத்தினா லக்லாம் அமையும், சினிமாக்கு போயிடலாம் அந்த மாதிரியா? இல்ல வெற்றிவேல் ஏன் தினேஷ்னு மாறிச்சு? பேர் வைக்கிற அன்னைக்கு எங்க அப்பா லேட்டா வந்துட்டாரு. சோ அந்த கேப்ல எங்க மாமா பேர் வச்சிட்டாரு எனக்கு. சோ அந்த பேர் தான். அப்ப நான் சிரிச்சிட்டதனால அந்த பேரை லாக் பண்ணிட்டாங்க. ஓ, தினேஷ் ராஜ்னு சொல்லும்போது சிரிச்சதுனால லாக் பண்ணியாச்சு. ஓகே, படம் பேர் என்ன? படம் பேரும் அப்படி ஏதாவது லாக் பண்ண ஒரு மொமெண்ட் இருக்கா? பேர் சொல்லும் பிள்ளை. பேர் சொல்லும் பிள்ளை. லெட்ஸ் ஹேவ் தி ஸ்கிரீனிங். முருகா, உன்ன மாதிரி அழகா இருக்கேன்னு சொல்லி தான் எங்க அம்மா உன் பேர் எனக்கு வச்சாங்க. உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ வீட்டில் கோவிச்சுட்டு வெளில போயிடுவ. ஆனா நான் எங்க போக முருகா? இந்த சின்ன வயசுல எனக்கே இவ்வளோ கஷ்டம். நான் அப்ப என்ன தப்பு பண்ணேன்? சொல்லு முருகா, சொல்லு. யோ ஆத்மலிங்க, வெளியில வாயா. யோ வாயா. என்ன கணேசன், ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? என்னையா புள்ள வளர்த்து வச்சிருக்க? ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? அப்படி என்ன பண்றான் என் பையன்? ஹாய் பாபி. உன் பையன் என் பொண்ணுகிட்ட என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? என்னடா சொல்லி தொலைச்ச? அவன் எப்படி சொல்லுவான்? நான் சொல்றேன். என் பொண்ணை பார்த்து நீ புடவை கட்டினா விண்ணை தாண்டி வருவாயா, திரிசா மாதிரி இருப்பேன்னு சொல்லிருக்காயா. நல்லா தானே சொல்லியிருக்கான். நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். உன் பையன் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கா தெரியுமா? என் பொண்ணு சொல்லிருக்கா என்கிட்ட புடவை இல்லைன்னு. அதுக்கு உன் பையன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான்? நானும் எங்க அப்பா கிட்ட கோட்டு கேட்டேன். எங்க அப்பா என் கல்யாணத்துக்கு தான் எடுத்துருவேன்னு சொல்லிட்டாரு. அதனால நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு கோட்டு கிடைச்ச மாதிரி இருக்கும், உனக்கு புடவை கிடைச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு என் பொண்ணை கைப்பிடிச்சு இருக்காயா. என்ன நினைச்சிட்டு இருக்கா? ஏய், ஏன்டா அப்படி பண்ற? ஏய், கூட விளையாடுறத பார்த்தேன். உனக்கு போட்டுக்கும். உன்னை புள்ளையா பெற்றதுக்கு என்னை இப்படி மாட்டி விட்டீங்களா? ஐயா, என்ன பண்ணிச்சிருங்க ஐயா. இவ்வளோ அர்ஜென்ட்டா என்னதுக்கு மேடம் வர சொல்லியிருந்தீங்க? உங்க பையனால இன்னைக்கு கிளாஸ்ல பெரிய அவமானமா போச்சு சார். மேடம் சார் என்னடா பண்ணி தொலைச்ச? ஹோம்வொர்க் ஏன்டா பண்ணலன்னு கேட்டா எல்லாரும் முன்னாடி வச்சு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். கேட்டா எங்க அப்பா தான் கொடுக்க சொன்னார் சொல்லி திமுறா வேற பதில் சொல்றான். யாரடா தானே போயிருந்தான்? எப்படி வந்தான்? முருகா, செல்லக்குட்டி, வாடு வாடு வாடு. நேர காலத்திலையும் கரண்டி ஓடி ஒன்றுடா. வாடா 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 வாடா. அது ஒன்றும் இல்லடா முருகா. அம்மா என் மேலே கோவமாக இருந்தாங்களா? யாராவது நம்ம மேலே கோவமாக இருந்தாங்கன்னா இப்படி கட்டி பிடிச்சி இப்படி ஒரு முத்தம் கொடுத்தா நம்ம மேலே உள்ள கோவம்லாம் பறந்து போயிடும். புரியுதா? சமாளிச்சாச்சு. என்ன சொன்னாலும் அது ஒரு வில்லகத்தை கொண்டு வரையடா. வேற வழி இல்லை. இவனை பெற்றதுக்கு என்ன பண்ணிச்சு? என்னடா மார்க் இது? 10, 18, 20ன்னு என் பேரை கொடுத்து பிறந்திருக்கியா? முருகன் பேரை சொன்னாலே வெளியே போற வரவங்க அடிக்கிற மாதிரி பார்க்குறான். உன்னை என் பையன் சொல்றதுக்கே பயமா இருக்குறா. பேரை சொல்றது ஒரு புள்ளையை பெத்து கொடுனா பெத்து கொடுத்துருக்க பேர் குட்டி பிசாசு. என்னங்க பேசுறீங்க? நான் மட்டும் பெத்த மாதிரி உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசுறீங்க. ஆமாடே. ஐயோ, ஏழ்ரை குடுவாலே. ஏய்,
செல்லம் ஒன்ன சொல்ல செல்லம் நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். நிஜமாவே உனக்கு பவன் ஒன்று இருந்தா இன்னொரு 2 நாளுக்குள்ள என் அப்பா பேர் சொல்ற பிள்ளையா நான் மாறணும். இல்ல நீ என்ன மாத்தணும். அப்படி நீ என்ன மாத்தல, உன் பேரை தூக்கிட்டு உன் அண்ணா விநாயகர் பேரை வச்சுப்பேன். வர்றேன். என்ன நடந்ததுங்கிறத மறைக்காம சொல்லுங்க. இன்னும் சமையலே முடியல. உங்களுக்கு இங்க என்ன வேலை? பூவை கையில சுத்திக்கிட்டு இருக்காம போய் உங்க அம்மா போட்டோக்கு போடுங்க. கிளம்புங்க கிளம்புங்க. இந்த பூ எதுக்குன்னு உனக்கு தெரியாது. தெரியும் சாமி. ஆளை விடுங்க. அடி கள்ளி, இதுக்குதான் இவ்வளவு தூரம் ஓடி வந்தியா? சபாஷ். இப்போதான் முருகன்ட்டு அப்ளிகேஷன் போட்டு வந்தேன். உன்ன மாதிரியே அழகாவும் என்ன மாதிரி அறிவாவும் மொத்தத்தில் நமக்கு ஒரு பேர் சொல்லும் பிள்ளை வேணும்னு. ஐயோ, அதாவது டாக்டர் அது வந்து டாக்டர், இவங்க இருக்காங்கல்ல என் வீட்டுக்காரவங்க, அன்னைக்கு உட்காந்து பூரிக்கு மாவு தைச்சிருந்தாங்க. நான் ஃபோன் பேசிட்டு கவனிக்காமல் கால் தடுக்கி எகிரி விழுந்ததில் பூரிக்கட்டையில் அடிபட்டுச்சுட்டார். மிஸ்டர் ஆத்மலிங்கம், இதை இப்படி யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு பூரிக்கட்டைக்கு பதிலா கத்தியை எடுத்து கத்திரிக்காய் நறுக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? மிஸ்டர் ஆத்மலிங்கம், நான் நாளைக்கு நடக்க போகிற கான்ஃபரன்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இதைத்தான் பேச போகிறேன். செல்ஃபோன் பேசும்போது கவனக்குறைவாக இருந்தால் என்ன பிரச்சனை வரும்னு உங்கள் இன்சிடென்ட்டை தான் எக்ஸாம்பிளாக சொல்ல போகிறேன். டாக்டர், நத்திங் டு வரி, உங்கள் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டேன். யாரு? நம்ம பையனா? மிஸ்டர் ஆத்மலிங்கம், பையன் பேர் என்ன? முருகன் சார். ஏன் ஆத்மலிங்கம் சொல்ல மாட்டாரோ? இல்லை சார், அப்பாக்கும் பையனுக்கும் சின்னதாக ஒரு பிரச்சனை, அதனால பேச மாட்டாங்க. பேசணும், பேசித்தான் ஆகணும். ஏன்னா இனிமே இவர் மட்டும்தான் உங்க பேர் சொல்லும் புள்ள. ஏவியில் வந்து பாக்யராஜ் சாரோட பேர் வந்துச்சு. படத்துலையும் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். முதல்ல நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் வசந்த பாலன் சார்கிட்ட கேட்கலாம். சார், இந்த படம் பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ். காமெடியாக ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஒரு ஃபிலிம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சீரியஸாக ஒரு ஷார்ட் ஃபிலிமோ ஒரு படமோ ஈஸியாக எடுத்து முடிச்சிடலாம். ஏன்னா அந்த ரியாக்ஷன் ஒழுங்கா இல்லாட்டி கூட அது நம்ம மியூசிக்கில் பல விஷயங்களை கடந்து போயிடலாம். ஆனால் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒரு காமெடியோ ஃபிலிம் காமெடியோ நடிக்கிறப்ப அந்த கேரக்டர்ஸ் ஒழுங்காக டெலிவரி பண்ணணும், அது ரொம்ப லேக் இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னு அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனாலேயே நிறைய தடவை இந்த காமெடி ஃபிலிம் காமெடி ஏரியாக்குள்ளே நம்ம போகாமல் தவிர்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேயே அந்த காமெடியை ஐ திங்க் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்கிறாரு. வாழ்த்துக்கள். நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்டோட கமெண்ட்ஸ் கிடைத்தாச்சு. பிரதாப் சார், உங்களோட கமெண்ட்ஸ். Nice. I enjoyed it. Okay, thank you, sir. You have a sense of cinema in you, that is for sure.
And performance is also quite good. The music was totally new for me. I mean, it's quite nice. தேங்க்யூ சார். ஓகே வெற்றிமாறன் சார் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ். அவர் வசந்தபாலன் சொன்ன மாதிரி ஹியூமர் வந்து இட்ஸ் வெரி வெரி சேலஞ்சிங் டு ஹேண்டில். அதுக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கணும் நம்ம இதை டீல் பண்ணுறது அப்படின்றது. அண்டு இது வந்து வெறும் பர்ஃபார்மன்ஸில் மட்டும் வந்த ஹியூமரும் கிடையாது. உங்கள் ரைட்டிங் கொஞ்சம் இருக்குது, பர்ஃபார்மன்ஸஸ் கொஞ்சம் இருக்குது, உங்கள் எடிட் கொஞ்சம் இருக்குது, மியூசிக் வந்து மேஜரான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இது ஒர்க் ஆகுது, ஒரு லைட்டர் வெயினில் ஒர்க் ஆகிறதுக்கு. அண்ட் ஐ ரியலி லைக் தட் எடிட். அந்த டாக்டர்கிட்ட இவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹெசிடேட் பண்ணி ஒன்று வர்றது இருக்கு இல்லையா, அந்த இடம் எனக்கு நல்லா இருந்தது. இட்ஸ் ரிஃப்ரெஷிங் அண்ட் என்டர்டெய்னிங். அதுக்கு மேலே ஐ திங்க் யூ ஹேவ் டு டூ அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிரதாப் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு நரேட் பண்ணுறதுக்கு, உங்களுடைய கதையை விஷுவலாக நரேட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது. இட்ஸ் a very entertaining film, refreshing film for me. Thank you, sir. நாளைய நம்பி இருக்காத, இன்றைய பொழுதே செய்ன்னு சொல்லுவாங்க. ஆனா நேத்து இன்னைக்கு பத்தி நினைக்கலனா இன்னைக்கு இருந்திருக்குமான்னு எண்ணி பார்த்து வாழறவங்க சிலர்ல ஒருவர் தான் சாதிக். இவருக்கு வாழ்க்கை சொல்லி தந்தது சினிமா. தனது அம்மா அப்பா எவருக்கும் சினிமா பிடிக்காது. ஆனால் இவர் அவரோட படத்தை பார்த்துட்டார். சினிமா சற்று இதுல தொலைந்து போனவர்களின் எண்ணிக்கையோ கோடி. மணிரத்னம் ஃபிலிம்ஸ் மே kept me alive. His frames. நாளை இயக்குனர் மூலமா ஒரு டைரக்டர் ஆகி அவரோட இன்னொரு பெரிய கனவுக்காக பிரயாணம் தொடரணும் தான் இவரோட லட்சியம். இயக்குனர் கனவு, அதை சாதிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சாதிக், வாங்க நாளை இயக்குனர் மேடைக்கு. சாதிக் எந்த ஊரு? ஆக்சுவலி நான் கேரளா ட்ரிவாண்ட்ரம் ஊர் வந்து. ஆனால் படித்தது வளர்ந்ததெல்லாம் துபாயில் இருந்தோம். அப்பா அம்மா எல்லாம் அங்கே இருக்கு. முதல்ல படம் பார்த்துடலாம், அதுக்கப்புறமா நம்ம கெஸ்ட்ஸ் அண்ட் ஜட்ஜஸோட ஃபீட்பேக்ஸ் எடுத்துக்கலாம். ப்ளீஸ் டேக் யூர் சீட். லெட்ஸ் ஹேவ் தி ஸ்கிரீனிங். இந்தியா சுதந்திர நாடு. நம்ம மக்கள் கொஞ்சம் அதிகமாகவே இதை அனுபவிக்கிறாங்களோ. எங்கே வேணாலும் ஏச்சு துப்பலாம், எங்கே வேணாலும் குப்பை கொட்டலாம். ஏன் டிராஃபிக்கை பாருங்கள், நமக்கு ரெட் சிக்னலும் ஒன்று தான், க்ரீன் சிக்னலும் ஒன்று தான். நோ பார்க்கிங்லே கார் விட்டாலும் 50-100 தான் ஃபைன். ஆனால் வெளிநாட்டில் அப்படி கிடையாதுங்க. நீங்களே பாருங்களேன். Why don't you understand? I want you here. அவர் வரத்துக்குள்ள கொஞ்சம் சீக்கிரம் வா ப்ளீஸ். ஐஷா ஐஸ்கிரீம் வேண்டாம்? ஐயோ வேணாம், நீ இருக்கிறப்போ எனக்கு இதுக்கு வேற ஒரு ஐஸ்கிரீம். நாட்டி. இதெல்லாம் சின்ன ஜோக்கு, இதோட செம்மையா ஜோக் அடிப்பேன். I've always wanted a destination wedding. அம்மா என்ன சொல்லுவாங்களோ. நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு என்ன? சபில் ப்ளீஸ். அதுக்கு என்ன, நான் பார்த்துக்கிறேன். ஆம்பியன்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குல்ல. வயிறு வயலின் வாசிக்குது. இவ்வளோ வேற எப்படி ட்ராப் பண்ண போகிறோம்? தேங்க்யூ ஸோ மச். லேட் ஆச்சுல, போலாமா? இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட்? என்னாச்சு? இல்லை போலாமே. வாட் டு யூ திங்க்? யாருக்கு சார்? என்னோட ஒய்ஃப். எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. அண்ட் ஆல்சோ ஷீ இஸ் கேரிங். ஓ கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ. எப்போ சார் டெலிவரி? சூன். கொஞ்சம் ஹெல்ப் வேணும். இது நல்லா இருக்கு சார். திஸ் ஒன்? ஆமாம். வாவ், பர்ஃபெக்ட். எக்ஸ்கியூஸ் மீ சார். إن الهاتف المطلوب لا يمكن الاتصال به الآن. Trust is everything. யாரையும் வீணா சந்தேகப்படக்கூடாது. You should always maintain the balance between our social life and personal life.
சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, ஐ நீட் டு டேக் திஸ். லோகநாதன் பேசுகிறேன் சார். என்ன இந்த சமயத்தில்? சார் இப்போ வந்தேன்னா அவனை கை கலவுமா பிடிக்கலாம் சார். என்னடா? ஏன் 2 கண்ணாலையும் கேட்டேன் சார். குட் நைட். அப்போ நான் போட்டுமா? ஓகே பை. ஐயோ, ஸ்லோ மோஷனில் போகிறாளே, மனுஷன் லூஸ் மோஷன் பற்றி தெரியாம. பாய். பாய். வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே பாவா வசந்தமே என்ன இந்த நேரத்துல? என்ன பாக்குறீங்க? இல்லை, அது இங்கே. நான் டாய்லெட் போயிட்டு வரேன். எஸ்கேப் ஆயிட்டலே. வந்து பாக்கலையா? போடா. மியா, மியா, மீ. கோவப்படாத ப்ளீஸ். ஹாப்பி ஆனிவர்சரி. Mia, I love you. I love you too. பார்த்தீங்களா, என்னதான் அவசரம்னாலும் அங்கே ரூல்ஸ் தான். அந்த பார்க்கிங் டிக்கெட்டுக்கு அவங்க பாதி சம்பளம் போயிடும். அப்புறம் லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டு கார் இன்னும் தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்படி ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் நம்ம நாடும் நல்லா தானே இருக்கும். முக்கோணம் படம் பார்த்தோம். டிராஃபிக்கில் ரொம்ப மாட்டிருப்பீங்க போல, இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்க்கிங் பிரச்சனை இதனால ஏதாவது? டெய்லியும் மாட்டுவேன். ஓகே, ஸோ படம் கொடுத்துருக்கீங்க, பட் இருந்தாலும் எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு, நீங்கள் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வசந்த பாலன் சாரோட கமெண்ட்ஸ் முதல்ல நாம் எடுத்துக்கலாம். விஷுவல் மேக்கிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது மியூசிக், என்னுடைய சினிமாட்டோகிராஃபி அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த ஸ்க்ரீன் பிளே ஐடியா, ஒரு முக்கோணத்தில் 3 கதாபாத்திரங்களுடைய சுச்சுவேஷன் ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா அன்றைக்கி நாளைய சினிமா என்பது திரைக்கதையில் ஒரு புதுமை பண்ணுறது நோக்கி தான் நாளைக்கு நகரப்போகுதுங்கிறது தான் உண்மை.
ரெகுலர் சினிமா பேட்டர்னை தாண்டி அந்த விஷயங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ விக்ரம் வேதாம் எடுத்துக்கிட்டுங்க, வடசனையுடைய ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்ன் வேறு ஒரு விஷயத்தை நோக்கி நகர்வதை வந்து கண்கூடாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப அந்த ஐடியாலஜியாக நல்லாயிருக்கு. ஸோ ஆனால் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் எனக்கு ஏற்பட்டிருக்கா அப்படின்னா நான் வந்து இல்லைன்னு தான் சொல்வேன். ஸோ வாழ்த்துக்கள். பிரதாப் சார், உங்களோட கமெண்ட்ஸ். ஸ்டோரி உங்கள் ஸ்க்ரீன் ப்ளே இஸ் வெரி வெரி, அது எனக்கு புரியவே இல்லை. யூனோ இட் வாஸ் நாட் மேக்கிங், இட் வாஸ் நாட் கம்மிங் இன் ஃப்ளோ. ஓகே அண்ட் ஐ ஹோப் யூ கெட் பெட்டர். ஓகே பை. தேங்க்யூ. வெற்றிமாறன் சாரோட கமெண்ட்ஸ். எனக்கு 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. உங்கள் கதைக்கும் டிராஃபிக் வயலேஷனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? சம் பீப்புள் வந்து லைஃப்பை வந்து செகண்டரியாக காமிச்சிட்டு சிஸ்டத்துக்கு பின்னாடி போவோம் சார். அண்ட் சம் பீப்புள் சிஸ்டத்துக்கு முன்னாடி வச்சுட்டு லைஃப் பின்னாடி போவோம் சார். ஸோ அந்த ஒரு பேலன்ஸிங்கு சட்டையராக காமிக்கிறது தான் ட்ரை பண்ணியிருக்கோம் சார். நீங்கள் படத்தோட தொடக்கத்தில் உங்களோட அந்த ஒரு வாய்ஸ் ஓவர் இருக்கு இல்லையா, அது ஒரு சட்டாரிக்கலான வாய்ஸ் ஓவர். அது ஆமாம் சார், சட்டாரிக்கலாக தான் ட்ரை பண்ணியிருக்கு சார். ஓகே, அது அப்படி வந்து சேரலை. பிகாஸ் ஐ வாஸ் வெரி அப்செட். நான் அவர்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன், இல்லை இது வந்து இப்போது டிராஃபிக் அதிகமாக இருக்குது, அது டிராஃபிக் சரியானா சரியாயிடும், ரோட்டில் எச்சி துப்புலன்னா நாடு நல்லாயிடும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஷாலோவான பர்செப்ஷனாக இருக்கேன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் நான். ஆனால் அது என்னென்னா, அது சட்டையர்னு தெரியாமல் நான் ரொம்ப கோவத்தோடு இருந்தேன் இப்போ உங்கள் மேலே. அது சட்டையர்னு கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது, கண்டுபிடிக்க முடியல, நீங்கள் சொல்லி தான் தெரியுது எனக்கு. ஸோ அது வி நீட் கிளாரிட்டி ஆன் இட். அண்ட் தென் இந்த ஐடியா சொல்கிறீங்க இல்லையா, சிஸ்டம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒன்று வச்சுருக்கு, அப்புறம் லைஃப் லீட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. லைஃப்பை லீட் பண்ணுறது இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த சிஸ்டம் அப்படின்றது இருக்குல்ல. இதுதான் உங்கள் ஐடியா. இப்போது நான் லைஃப் லீட் பண்ணுறதுக்காக ஒரு கொலை பண்ணலாமா? பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, வி டோன்ட் நோ ஈச் பர்சன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். லைஃப்பில் என்ன பேக்ரவுண்ட் இருந்திருக்கும், எப்படி அந்த கொலை பண்ணியிருக்கும் நமக்கு தெரியாது. அதனால யாரையும் தப்பு சொல்ல முடியாது. அவங்க பெர்ஸ்பெக்டிவ் வந்து கரெக்ட் தான். ஏன் கொலை பண்ணாங்கன்னு தெரிஞ்சிக்காமல் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறது தப்பு தான். ஆனால் நீங்கள் எப்படியுமே ஒரு கொலையை ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. ஸோ தட்ஸ் த பெர்ஸ்பெக்டிவ். அதுதான் நான் சொல்லணும்னு விரும்புகிறது. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக ஒரு டயலாக் இருந்தது. நைட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராரு, அந்த அம்மா கேட்குறாங்க என்ன இந்த நேரத்தில்னு கேட்குறாங்க. எந்த நேரத்தில் வருவார் அவர் வீட்டுக்கு? இல்லை சார், அங்கே வந்து பிஸ்னஸ் அப்படி தான் சார், எப்போ இட்ஸ் அன்டைமாக தான் வரும் சார். அன்டைமாக வந்தாலும் என்ன இந்த நேரத்தில்னு கேட்கக்கூடாது. அவங்க வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு தான் கேட்கணும். எப்பயும் போல் லேட்டாக வந்திருக்கீங்களா, எந்த இந்த நேரத்தில்னு கேட்கக்கூடாது. எனிவே, ஐ ஹாவ் லாட் ஆஃப் ரிசர்வேஷன்ஸ் வித் தி ஃபில்ம். யூ எக்ஸிக்யூட்டட் வெல். இனிமேல் வந்து அடுத்த ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து ஒர்க் பண்ணும்போது ஹாவ் அ கிளாரிட்டி. நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்கள், யோசிச்சுக்குங்க. நீங்கள் நினைக்கிறது கன்வே ஆகுதான்னு முதல்ல பாருங்கள். இந்த தடவை கன்வே ஆகலை. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். கார்த்திக் ஓ பாசிட்டிவ். பிளட் குரூப் மட்டும் ஓ பாசிட்டிவ் இல்லை, ஆளும் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஆள் தான். ஏன்னா அவரோட படங்களே அந்த மாதிரி பேசும். ஸோ ரைட் ஃப்ரம் வாழ்க வளமுடன், அவரோட அடுத்த படைப்புகளான ரஜினி, நெட்ரிகன், இதெல்லாமே வந்து பயங்கரமான ஒரு சோஷியல் அவேர்னஸ் மெசேஜை கொண்டு வந்த படம். கார்த்தி வந்து நல்ல ஸ்கூலில் படித்தான். ஸ்கூலில் படிக்கும்போதே நல்ல ட்ராமாலாம் பண்ணுவான். ஆல் தி பெஸ்ட் கார்த்திக். இந்த சான்ஸ் மூலமாக நீ எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணலாம் உன்னோட டேலண்ட்ஸ் எல்லாத்தையும். நீ வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம் இப்போ வந்துடுச்சு. ஊரே தெரிஞ்சுக்கிட்டேன். ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு நாளைய இயக்குனர் டீமே ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு நாளைய இயக்குனர் குழுக்கும் என்னுடைய நன்றி. வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு தான் இருக்கோம். என்னோட போராட்டம் சினிமாவில் நம்ம படமும் வரணுன்றது தான். நம்ம எடுக்கிற படத்தை மக்கள் தேட்டரில் ரசித்து பார்க்குறத விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. அந்த கனவை நினைவாக்குற வாய்ப்பு இப்போ நாளைய இயக்குனர் சீசன் 6 மூலமாக எனக்கு கிடைச்சிருக்கு. பேர் அன்புடன் நாளை இயக்குனர் மேடை உங்களை வரவேற்கிறது. கார்த்திக் ஓ பாசிட்டிவ், ப்ளீஸ் வெல்கம். முதல்ல உங்க பேர் பத்தி கேட்கணும். கார்த்திக் ஓ பாசிட்டிவ், அது என்ன ஓ பாசிட்டிவ்? ஆக்சுவலி இப்போ என்ன கார்த்திக்னு சொல்கிறத விட ஓ பாசிட்டிவ்னா எல்லாருக்கும் என் பிளட் குரூப் தெரியும். ஸோ எமர்ஜென்சியில் யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அதான் பதட்டம் இருக்கா இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட ஹாவ் அ கிளாரிட்டி. நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்கள், யோசிச்சுக்குங்க. நீங்கள் நினைக்கிறது கன்வே ஆகுதான்னு முதல்ல பாருங்கள். இந்த தடவை கன்வே ஆகலை. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். கார்த்திக் ஓ பாசிட்டிவ். பிளட் குரூப் மட்டும் ஓ பாசிட்டிவ் இல்லை, ஆளும் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஆள் தான். ஏன்னா அவரோட படங்களே அந்த மாதிரி பேசும். ஸோ ரைட் ஃப்ரம் வாழ்க வளமுடன், அவரோட அடுத்த படைப்புகளான ரஜினி, நெட்ரிகன், இதெல்லாமே வந்து பயங்கரமான ஒரு சோஷியல் அவேர்னஸ் மெசேஜை கொண்டு வந்த படம். கார்த்தி வந்து நல்ல ஸ்கூலில் படித்தான். ஸ்கூலில் படிக்கும்போதே நல்ல ட்ராமாலாம் பண்ணுவான்.
ஆல் தி பெஸ்ட் கார்த்திக். இந்த சான்ஸ் மூலமா நீ எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணலாம் உன்னோட டேலண்ட்ஸ் எல்லாத்தையும். நீ வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம் இப்போ வந்துடுச்சு. ஊரே தெரிஞ்சுக்கிட்டேன் ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு நாளை இயக்குனர் டீமே ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு நாளை இயக்குனர் குழுக்கும் என்னுடைய நன்றி. வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு தான் இருக்கோம். என்னோட போராட்டம் சினிமாவில் நம்ம படமும் வரணுன்றது தான். நம்ம எடுக்கிற படத்தை மக்கள் தேட்டரில் ரசித்து பார்க்குறத விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. அந்த கனவை நினைவாக்குற வாய்ப்பு இப்போ நாளை இயக்குனர் சீசன் 6 மூலமாக எனக்கு கிடைச்சிருக்கு. பேர் அன்புடன் நாளை இயக்குனர் மேடை உங்களை வரவேற்கிறது. கார்த்திக் ஓ பாசிட்டிவ், ப்ளீஸ் வெல்கம். முதல்ல உங்க பேர் பத்தி கேட்கணும். கார்த்திக் ஓ பாசிட்டிவ், அது என்ன ஓ பாசிட்டிவ்? ஆக்சுவலி இப்போ என்ன கார்த்திக்னு சொல்கிறத விட ஓ பாசிட்டிவ்னா எல்லாருக்கும் என் பிளட் குரூப் தெரியும். ஸோ எமர்ஜென்சியில் யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அதான் பதட்டம் இருக்கா இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட படம் ப்ரெசென்ட் பண்ணும்போது எப்படியெல்லாம் ரிசீவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு? ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த பதட்டத்தை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோமா? ஓகே. அண்ட் அவரோட அப்பா வந்து தருணத்தில் கூப்பிட்டுடலாம். அவர் இருந்தாருன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவர் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படிங்கிற ஆசை இருக்கு. லெட்ஸ் வெல்கம் ஹிஸ் ஃபாதர். இந்த மொமெண்ட் ஏன் அவருக்கு ஸ்பெஷல் அப்படின்னா அவங்க அப்பா சொல்லட்டும் முதல்ல. ஆனால் அதுக்கு முன்னாடி அப்பா வந்து பையனை நம்பி ஒரு லோன் எடுத்திருக்காரு. ஆனால் பையன் வந்து எனக்கு சினிமா தான் வேணும்னு கிளம்பி வந்துட்டார். 2 பேருக்குமான ஒரு மனஸ்தாபம் இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனாலும் விஷ் பண்ணிட்டாரு. எங்கள் அம்மாவோட பேரை நான் வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து எனக்கு அந்த ஒரு 15 வருடம் ஆச்சு. வெயில் வெற்றியை நான் பெறுவதற்கு ஒரு 15 வருடம் ஆச்சு. இப்போ விருதுநகர்லேயே அந்த படத்தை ஷூட் பண்ணதுனால எனக்கு அந்த படத்துக்கு தேசிய விருது கிடச்சிச்சு. இன்றைக்கி வந்து டெல்லியில் வந்து தேசிய விருது வாங்குகிற மேடையில் எங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு போயிருந்தப்போ அவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஸோ கண்டிப்பாக கார்த்தி வந்து வெற்றி பெறுவான். நீங்கள் பேசுகிறப்ப நிஜமாகவே எங்கள் அப்பா பேசுகிற மாதிரியான உணர்வை நான் அடைஞ்சேன். பெரும் மகிழ்ச்சியாக வெற்றி அடைவான், அந்த நம்பிக்கை இருக்குது. அவன் பேர்லேயே ஓ பாசிட்டிவ் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வச்சுருக்கிறான். ஸோ மகிழ்ச்சியோடு இருங்க, கண்டிப்பாக வெற்றி அடைவான். தேங்க்யூ சார். கார்த்திக் நீங்கள் என்ன சொல்ல கார்த்திக்? இதுக்கு மேலே என்ன வேணும் கார்த்திக் உங்களுக்கு? இப்போ இவ்வளோ பெரிய ஜோர்னியில் முதல் இதுலேயே அம்மா அப்பா கூட்டு வந்து ப்ளஸ் பண்ண வச்சனால ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பிளெஸிங்ஸ் கிடைச்சிது. பட் படத்துக்கு அப்புறம் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கிடைக்கும். பார்க்கலாம். லெட்ஸ் ஹேவ் தி ஸ்க்ரீனிங். சார் கேமரா பிடிக்காதீங்க எங்களுக்கெல்லாம் சார். நாங்களே மக்கள் பசியோட கிடக்குறோம் சார். இங்கே நீங்கள்லாம் போட்டோ பிடிச்சி எங்களுக்கு என்ன உதவி பண்ண போறீங்க சார்? அப்படிலாம் இல்லைம்மா, நான் சினிமாவில் இருக்கேன். சினிமா ஷூட்டிங் கூட்டி போறீங்க? முதல்ல ஃபோட்டோ பிடிப்போம், அதில் செலக்ட் ஆனால் அதுக்கப்புறம் காரில் வந்து கூட்டிகிட்டு போவோம். சினிமாவில் நடிக்க ஆர்வம் உள்ளவங்கலாம் வந்து ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கலாம்.
இங்கே வர்றா. அண்ணா அண்ணா நான் செலக்ட் ஆவேண்ணா. நல்லா பண்ணால் கண்டிப்பாக செலக்ட் ஆவாடா. நல்லா நடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்? அது ஒன்றும் இல்லைடா கண்ணா, கண்ணாடி முன்னாடி நின்று உன்னோட நீயே பேசி நடிச்சுப்பாரு, டான்ஸ் ஆடிப்பாரு. நீ எப்படி பண்ணுறன்னு உனக்கே தெரியும். சரிண்ணா. போங்க போங்க போங்க. பாய். சார் எங்கள் நிலைமை மாறுமா மாறாதா உங்களுக்கு நாங்கள் நம்பலாமா? கவலைப்படாதீங்க, இப்போ யோசிச்சு பாருங்க. நாளைக்கே உங்கள் ஏரியாவிலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஆக்டர் ஆகிட்டா அது உங்களுக்கு தானே நல்லது. என்னை நம்பலாம். என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நான் ஊருக்கு போய்ட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். நெஞ்சிலே நிலமிருக்கும் புரிஞ்சு கொண்டாய் ஒரு விருக்கி என்னமோ பார்க்கிறாய் எப்படியோ கேட்கிறாய் ஆசைக்கு வக்கம் இல்லை அரைஞ்சவருக்கு துக்கம் இல்லை கண்களுக்கு காத்து இருக்கும் கண்களுக்கு காத்து இருக்கும் காவேரி கரை இருக்கும். ஃபோட்டோஸ் கரெக்டாக நீங்கள் என் ரெஸ்டாரண்ட்டை ஜாயின் பண்ண வந்தீங்க. Do you even have any idea what photography is? ஏன்லாம் எதுக்கு தெரியுமா லைக்கு ஒரு டிஎஸ்எல் கேமரா வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு பொண்ணுங்கள்கிட்ட லைக்ஸ் வாங்கி நானும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் சுத்த தான் லைக். ஐ நீட் சம்திங் வித் லைஃப் அண்ட் எமோஷன். டோன்ட் கெட் மீ சச் கிராப்ஸ். Do one thing. Kids photography try பண்ணு. And yeah, remember, this is your last chance. Brilliant, man. Excellent. I mean, marvelous. Thank you. I mean, எங்கேருந்து வச்சு அந்த குழந்தைங்கள ஒரு எக்ஸ்பிரஷன் அவ்வளோ அழகாக கவர் பண்ணியிருக்கு. தேங்க்யூ சார். நைஸ் ஜாப். இந்த ஃபோட்டோஸை நான் அடுத்த லெவலில் கொண்டு போகிறேன். ஸோ am I selected? எனக்கு பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ மண்டே ஷார்ப் 8 AM ஆஃபீஸில் இருக்கு. தேங்க்யூ சார். ஓகே. ஷூர் சார், I'll be there on time. ஹலோ நான் கிரி பேசுகிறேண்ணா. இங்கே எப்போண்ணா வருவீங்க? சாரிம்மா, ராங் நம்பர். சும்மா நம்பர் கொடுத்தா கால்லாம் பண்ணுறானுங்க. இதுங்கெல்லாம் நடிக்கலன்னு எவன் அழுதான்? அன்றைக்கி ஒரு நாள் என்னால் தாங்க முடியல. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் படம் பேர் இல்லையா? நிச்சயமாக வசந்த பாலன் சார் கிட்ட கேட்கணும். பிரதர், ஷார்ட் ஃபிலிம் ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே நடக்கலையே. ஓகே, ஏதோ குழந்தைங்க இருக்கிறாங்க, ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க, ஓகே. ஏதாவது நடக்கணும்ல, ஏதோ நிகழணும் இல்லை. சும்மா டைட்டில் மட்டும் இருந்துச்சுன்னா எப்படி அது கன்வே ஆகணும்னு எனக்கு தெரில. ஓகே சார். இல்லை ஒரு ட்ராமாவே நடக்கலை, இல்லை என்ன நடக்குது எதுவுமே டீட்டெயிலிங்கே இல்லையே. இப்போ தான் படம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினச்சேன். அது ஒரே ஒரு இதில் எப்படி முடியுதுன்னு எனக்கு புரியல. எனக்கு ரியலி விஷுவலாக நல்லா இருக்குது. அந்த குழந்தைங்க நடிக்கிறவர்கள் அவங்களுடைய லைஃப் இதெல்லாம் விஷுவலாக நல்லா எடுத்திருக்கீங்க. ஆனால் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஏதாவது ஒரு சேஞ்ச் நடக்கணும்ல, ஏதாவது ட்ராமா நடக்கணும், ஏதாவது ஒன்று நடக்கணும்ல. இப்போ தான் ஒருத்தன் வந்து ஃபோட்டோ எடுத்தால் ஓகே, டப்புன்னு முடிஞ்சிருச்சு, ஒன்றுமே இல்லையே. ஓகே, ட்ரை பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டைம் நல்லா ட்ரை பண்ணுங்கள். ஜட்ஜஸ் கமெண்ட் கேட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம். இன்புட்ஸ் கேட்டோம். பிரதாப் சாரோட கமெண்ட்ஸ் கேட்கலாம். நான் வசந்த் பாலன் சொன்ன மாதிரி அக்ரி பண்ணுறேன். இட் வாஸ் அ பாயிண்ட்லெஸ் ஃபில்ம். ஒரு பாயிண்ட்லெஸ்ஸாக இருந்தது. ஐ மீன் வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் அது ரொம்ப யூனோ அவரை ஃபோட்டோகிராஃப் பண்ண அவரை ஹோப் கொடுத்தான்னு சொல்லி இட் இஸ் நாட் அ ப்ரிமைஸ் அட் ஆல். ஷூர். வெற்றிமாறன் சாரோட கமெண்ட்ஸ். நீங்கள் என்ன சொல்ல ட்ரை பண்ணீங்க இதில்? மனிதர்கள் வந்துட்டு சின்ன தெரியாமல் பண்ணுற ஒரு அவங்களோட சுயநலத்துக்காக தெரியாமல் சில பேர்கிட்ட சொல்கிற போய் கூட அவங்களுக்கு வந்துட்டு ஆசையை வளர்த்து ஏமாற்றம் அடையும்னு. அதுதான் சார் ட்ரை. அது தெரியாமலாம் சொல்லலையே, அவன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கானே. சும்மா நம்பர் கொடுத்தா திரும்ப ஃபோன் பண்ணுறாங்கன்னு கட் பண்ணுறான் அவன். அப்புறம் இந்த மாதிரி அவன் மோட்டிவ் இருந்தால் அவன் என்ன சொல்லுவான்னா, உங்கள் நம்பரை கொடுங்க நான் போயிட்டு கால் பண்ணுறேன்னு சொல்லுவானே தவிர அவன் நம்பர் அவன் கொடுக்க மாட்டான். இதெல்லாம் லாஜிக். நான் லாஜிக் சொல்கிறேன். பட் ஓவராலாக எனக்கு என்னென்னா, அவர் வசந்தபாலன் சொன்ன மாதிரி
ட்ராமா இருக்கணும். நீங்கள் வந்து இப்போ தான் கதை ஆரம்பிச்சு முடிஞ்சோடனே அடுத்த படம் வந்து நீங்கள் 15 நிமிஷம் எடுத்துறாதீங்க. இட் இஸ் நாட் அபவுட் த டியூரேஷன், இட் இஸ் அபவுட் வாட் ஹேப்பன்ஸ் வென் அண்ட் ஹவு, எதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும் அப்படின்றது இருக்கு இல்லையா. இது வந்து எனக்கு ஒரு பிசி சார்லாம் எப்படி சேர்த்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியல. அஃப்கோர்ஸ் ஃபோட்டோஸ் நல்லா எடுத்துருந்தா சேர்த்துக்குவாங்க. இது வந்து ஒரு பையன் அவனுடைய லைஃப்பை டிட்டர்மைன் பண்ணிக்கிறதுக்காக எடுக்கிறான். அப்புறம் அவன் வந்து ராங் நம்பர்னு சொல்ல வேண்டியதும் இல்லை. இப்போ நான் இதில் என்னென்னா நம்ம பெர்ஸ்பெக்டிவ் பற்றி பேசுகிறேன். மனிதர்களை நாம் எப்படி பார்க்குறோம், எப்படி புரிஞ்சுக்கிறோம், அப்புறம் சக மனிதர்களை நாம் எப்படி கையாளுறோன்றது தான். இப்போ அதே ஆள் வந்து நான் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்சு போச்சு. இவனை வந்து நீங்கள் வில்லனாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, வலுக்கட்டாயமாக அவனை வில்லனாக்குறீங்க, வலுக்கட்டாயமாக இவங்களை வந்து இந்த ஒரு 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 நிலைக்கு தள்ளுறீங்க. அவங்க அந்த நிலையில் தான் இருக்காங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, யாரும் அவங்களுக்கு எந்த இதுவும் பண்ணலை. ரொம்ப ரொம்ப ஒடுக்கப்பட்ட நிலையில் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கை மீது நம்ம எல்லாருக்குமே அக்கறை இருக்குது. ஆனால் அந்த அக்கறையை வெளிப்படுத்துகின்ற கதையாக அல்லது படமாக இது வந்து சேரலை. அதுதான் இப்போ இவ்வளவு விமர்சனத்துக்கு ஆளாகிறதுக்கான காரணம். வந்து உங்கள் அக்கறையை யாரும் சந்தேகப்படலை, அந்த அக்கறை வந்து சரியாக வந்து சேரலை அப்படின்றதும், புரிதல் சரியாக இல்லையோ அப்படின்றதும் தான். சரி, நம்ம அதெல்லாமே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். சரி, எப்போதுமே ஒருத்தரை நல்லவங்களாக்குறதுக்கு இன்னொருத்தரை வில்லன் ஆக்காதீங்க. ஓகே, எல்லாருக்கும் அவங்களுக்கான நியாயங்கள் இருக்குது. அதை நீங்கள் வந்து மனசில் வச்சு தான் எப்போதுமே வேலை செய்யணும். இப்போ அவன் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறோம், முதல்ல பொய் சொல்லி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நான் நடிப்பு வாங்கி தர்றேன்னு. இதெல்லாமே என்ன ஆகுதுன்னா, நீங்கள் மைண்டில் ஒன்று வச்சுக்கிட்டு இதுக்காக பண்ணுறீங்க. குழந்தைய ஃபோட்டோ எடுக்கணும்னா பக்கத்து தெருவில் எடுக்கலாம். சரி, ஓகே, நீங்கள் வந்து அந்த ட்ரைபல் வில்லேஜுக்கு போகிறீங்க, அந்த செட்டில்மெண்ட்டுக்கு போகிறீங்க. அந்த செட்டில்மெண்ட்டில் போய் ஃபோட்டோ எடுக்கும்போது, இல்லைங்க நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு, இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்தால் தான் வந்து எனக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து வேண்டான்னு சொல்ல போகிறாங்களா? அப்போ அதையும் நீங்கள் தவிர்க்கிறீங்க. இப்போ இவனை வில்லன் ஆக்கிறதுக்கும் அவங்கள வந்து விக்டிம் ஆக்கிறதுக்கும் நீங்கள் வந்து ரொம்ப பிரயத்தனப்படுறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அந்த இடத்துக்கு நகர்த்துறீங்க. நீங்கள் அது தேவையில்லை. ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள், பண்ணுங்கள். ஓகே சார், நெக்ஸ்ட் டைம். ஓகே. As she said, O positive, be positive. Thank you sir. O positive, be positive, and it's a learning தான் எப்பவுமே. CSK என்னும் சி சதீஷ்குமார் சேலம் சங்ககிரி திருவாண்டிப்பட்டி கழுவங்காடு என்னும் ஊரில் பிறந்து சினிமா கனவை சுமந்து கொண்டே BE ECE படித்து முடித்தார். பிறகு வேலைக்கு செல்வதாக பெற்றோரிடம் கூறிவிட்டு சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்ததும் சினிமாவிற்கு எப்படி வாய்ப்பு தேடுவது என தெரியாமல் பல இயக்குநர்களிடம் வாய்ப்பு தேடி அலைந்துள்ளார். சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலை செய்வதாக வீட்டில் பொய் சொல்லித்தான் சினிமாவை உண்மையாக நேசித்தார். பணம் முதலில் வேண்டும், ஆனால் சினிமாவில் இருந்து கொண்டே பணத்திற்கு வழி செய்யலாம் என்ற போதுதான் இவருக்கு கிடைத்தது ட்ரோன் ஹெலிகாம் என்னும் கேமரா கருவி. பின்பு அதில் முழுமையாக பயிற்சி பெற்று சில குறும்படங்களுக்கும் திரைப்படங்களுக்கும் ஹெலிகாம் ட்ரோன் ஆபரேட்டராக வேலை செய்ததால் பண பிரச்சனைகள் இவருக்கு குறைய ஆரம்பித்தது. இவரும் ட்ரோனும் ஒன்றாக வாழ தொடங்கிவிட்டனர். தன்னுடைய இத்தனை வருட போராட்டங்களுக்கு முதல் படியாக நாளைய இயக்குனர் மேடை இருக்கும் என்று இவர் எண்ணினார். உடனடியாக ட்ரூ சோல்ஜர்ஸ் எனும் குறும்படத்தை இயக்கி நாளைய இயக்குனருக்கு அனுப்பினார். இன்று உங்கள் முன்பாக நாளைய இயக்குனர்களில் ஒருவராக நிற்கிறார். CS சதீஷ்குமார். CSKக்கு விசில் போட இந்த மேடை காத்துட்டு இருக்கு. பட் அந்த மாதிரி படங்கள் நீங்க கொடுக்கணும். வெல்கம். இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்? ட்ரூ சோல்ஜர்ஸ். ட்ரூ சோல்ஜர்ஸ். சோல்ஜர் மிஷன். ஓகே, ஸோ ஒரு சோல்ஜரோட மிஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த படம் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசலாம். லெட்ஸ் ஹேவ் தி ஸ்க்ரீனிங். முக்கிய செய்தி: இந்திய எல்லைப் பகுதியில் தொடர்ந்து தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் இருக்கும் இடம் தெரிய வந்துள்ளது. ஆபரேஷன் டீம் சி, கிரவுண்டுக்கு வாங்க. இந்த டெரரிஸ்ட்க்கு எதிரான ஆபரேஷன்ல கேப்டன் தமிழரசன் டீம் தான் பங்கு பெறுது. எஸ் சார். ஆல் தி பெஸ்ட். சோல்ஜர்ஸ், நாம எழுந்த ஒவ்வொரு உயிரும் விலை மதிப்பு இல்லாதது. இனிமே நம்ம ஃபோக்கஸ் டார்கெட்டை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். பொசிஷன், மூவ்.
ஏண்டா இவ்வளோ அடி உத வாங்கியும் கொஞ்சம் கூட அசராமல் இருக்கு. அப்படின்னா திமிரு உனக்கு? இந்தியங்கிற திமிரா சாலே உசுரே போனாலும் உன்ன மாதிரி தீவிரவாதிக்கு துணை போக மாட்டேன்டா. என்னது உயிரே போனாலுமா? Stop! Well done, my boy. Final testல பாஸ் பண்ணிட்டேன். Let's start our operation. சோல்ஜர்ஸில் அவங்களோட மிஷன் பற்றி நீங்கள் எடுத்திருக்கீங்க. பட் நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்கலாம் இந்த படம் பற்றின கருத்துக்களை. ஒரு கேள்வி உங்கள்கிட்ட, நான் கண்டிப்பாக நாட்டை காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னே பேக் ஷாட்டில் ஒரு பையனும் ஒரு அம்மாவும் நடந்து போகிறோம். அம்மா தானே? என்ன சொல்ல வருதுன்னு எனக்கு தெரில சார். அவருடைய ஃபேமிலியை அந்த டைமை நினச்சி பார்த்துட்டு தான் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. தாய் நாட்டை காட்டி கொடுக்க மாட்டேனே தாயை மட்டும் நடந்து போகிற ஷாட்டா? அவருடைய ஃபேமிலி. ஓகே, இதுவும் போன ஷார்ட் ஃபிலிம் மாதிரி என்ன சொல்ல வருதுன்னே தெரில. மறுபடியும் வந்து ஸ்டக் ஆகி நின்றுச்சு ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப வீக்காக இருக்குது. ஸ்க்ரீன் பிளேவா இல்லை ஒரு ட்ராமாவாக ஒன்றுமே நடக்கலை, ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ ரெண்டாவது இந்த மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமான மிலிட்ரி அது இது அப்படிலாம் எடுக்கிறப்ப ஷார்ட் ஃபிலிமில் பட்ஜெட் உங்களுக்கு இருக்காது, அது உண்மையை கொண்டு வர முடியாதுன்னு பல்வேறு சிக்கல்கள் இதில் தெரியுது. ஸோ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு எனக்கு. சார் அவங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் கேட்கலாம் பிரதாப் சார் கிட்ட. இதப்போ காட் இஸ் இந்த டீட்டெயில்ஸ்னு சொல்லுவாங்க. யூனோ வென் யூஆர் டூயிங் ஆர்மி கதை, இது தாடி வச்சுட்டு ஹேர் வச்சுட்டு யாரும் இருக்க மாட்டாங்க ஆர்மியில். யூ ஹேவ் டு ஹேவ் ஹேர் கட் அன்லஸ் யூ ஆர் அ சீக் ஒரு முஸ்லீம் யூ ஆர் லவ் டு பியர்ட். அது கூட ஹாஃப் த பிக்சர் வாஸ் இன் டார்க்னஸ். ஐ குடன்ட் see what was happening. அது கூட அண்ட் இட் didn't work for me. I'm sorry. But all the best. அண்ட் வெற்றிமாறன் சார். இந்த மாதிரி கண்டென்ட் எடுக்கிறது எப்படின்னா ஒரு ஸ்டேல்மேட் பொசிஷன். இந்த கண்டென்ட்டை ஏன் எடுத்தீங்கன்னோ அல்லது இந்த கண்டென்ட் தப்புன்னோ கேள்வி கேட்க முடியாத மாதிரி லாக் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? அதுதான் இது. அங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, அங்கே யாரை கொல்றாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம பேப்பரில் ஊடகங்களில் பார்க்குறத வச்சு நமக்குள்ள ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டு அதுக்காக நாம் செயல்படுறோம். அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஒன்று செய்கிறோம். ஃபஸ்ட்டு அதுவே தப்பு. அப்படி நாம் களங்களை தேர்ந்தெடுக்கக்கூடாது. அந்த தேர்வை, அந்த கண்டென்ட் தேர்வை நாம் கையில் எடுத்து பேசினோம்னா எப்படி சொல்கிறது, ஆன்டி இண்டியனாக தான் ஆகிடுவோம். அதனால் வந்து அதை பேச முடியாது. ஒரு ஸ்டர்ன்னஸ், ஒரு கிளாரிட்டி, ஒரு விஷன் இல்லாத ஒரு ஆளாக இருக்கணும். அல்லது எவன் நம்மளை கேள்வி கேட்க போகிறான்ற திமிரு இருக்கிற ஆளாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இது எதுவுமே தெரியாத எப்படி சொல்கிறது, நெக்லிஜென்ஸ் கூட இல்லை, அறியாமையில் இருக்கிறவராக இருக்கணும். அது முடி வச்சிருக்கிறது ஒன்று சொன்னார் சார். நீங்கள் வந்து ஒரு மிலிட்ரி கதை எடுக்கிறீங்க, அந்த ஆர்டிஸ்ட் முடி வெட்ட மாட்டான்னா அவனை போடா வெளியேன்னு சொல்கிறதுக்கான கட்ஸ் உங்களுக்கு இருக்கணும். இல்லை சார், அவர் ஆர்டிஸ்ட் கண்டினியூட்டி முடி வெட்ட மாட்டாரா, அவரை வச்சு எதுக்கு நீங்கள் படம் எடுக்கிறீங்க? அவர் ஃபண்டு பண்ணாரா உங்களுக்கு படத்துக்கு? இல்லை எஸ் ஆர் நோ? அப்படியா? இல்லை அப்போ எதுக்கு நீங்கள் அவரை வச்சு எடுக்கிறீங்க? அவர் நண்பரா உங்களுக்கு? ஆக்டிங் சரி ஈஸியாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அவர். புரியல ஆக்டிங் ஈஸியாக வாங்கி நல்லா நடிப்பாருன்றதுக்காக. அவர் நல்லா நடிக்கிறதுல எந்த குறையும் கிடையாது, நாங்கள் எதுவும் சொல்லலை. அவர் வந்து நீங்கள் கேட்டிங்களா முடிய வெட்டணும்னு? சார் கேட்டேன் சார் ஃபஸ்ட்டு. அது கொஞ்சம் வேறு ஒர்க் இருக்கிறதுனால அதனால் இது பண்ணுவோம். கரெக்டு தான், அவருக்கு வேறு வேலை இருக்குது, உங்கள் கதைக்கு முடிவெட்ட வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ முடிவெட்டக்கூடிய, நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், ஒரு டைரக்டருக்கு நல்லா நடிக்கிற நடிகன் தேவையில்லை,
நாம் கொடுக்குற கதாபாத்திரத்துக்குள்ளே வாழக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற நடிகர்கள் இருந்தால் போதும், ஆர்டிஸ்ட் இருந்தால் போதும், நமக்கு அவ்வளோ இருந்தால் போதும். அதை தாண்டி வேறு எதுவும் தேவையில்லை நமக்கு. நல்லா நடிக்கிற நடிகர்களை மட்டுமே தான் வச்சு படம் எடுக்கணும்னா இங்கே வந்து பல பேர் படமே எடுக்க முடியாது. பல பேர் இல்லை, நம்ம 90% ஆட்கள் படம் எடுக்க முடியாது. ஹிச்காக்குனுடைய ஒரு ஃப்ரேஸ் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு இன்டர்வியூவில் ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணுறவர் கேட்டாராம், சார் நீங்கள் வந்து நடிகர்களை வந்து ஆடு மாடுன்னு சொன்னீங்களாமே, இது எப்படி நீங்கள் அந்த மாதிரி சொல்லலாம்? நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே, நான் நடிகர்களை ஆடு மாடு மாதிரி ட்ரீட் பண்ணணும்னு தான் சொன்னேன் அப்படின்னாரு. ஸோ இது வந்து யாரையும் அஃபெண்ட் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறது இல்லை. இந்த மீடியம் யாருடைய மீடியம்ன்றதுக்காக நான் இதை சொல்கிறேன். இது வந்து டைரக்டருடைய மீடியம். நமக்கு அந்த கதை களத்துக்கு உடன்படாத இருக்கிறாங்கன்னா ஒன்று உங்களுக்கு அதை ஜஸ்டிஃபை பண்ண தெரியணும், இல்லைன்னா அதை தவிர்க்கணும். அதாவது நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டே ரிலாக்ஸ்டாக இருக்கும், இதெல்லாம் தவிர்க்கணும். இதெல்லாம் தவிர்த்தா தான் யூ கேன் ஹோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே.